ஹாய் ஹலோ, இன்றைக்கி டேஸ்டான சூப்பரான சனா மசாலா தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யணும்னு பார்த்துலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 5 முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி சனா மசாலா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ சனா மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வேக வச்சுருந்த சனாவையும் எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சனா மசாலா பூரிக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போது 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். ஸோ சனா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுடலாம். சூப்பரான டேஸ்டான சனா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விலாக் இதோட முடிஞ்சிடுச்சு. வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பை பாய்.